நெக்ஸ்ட் அடுத்து எவால்வ் யுவர் செல்ஃப் டூ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ரியாக்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிவ்ஸ் ப்ராடக்ட் ஒரு ரியாக்ஷன் போட்டுட்டாங்க. குவாட்ரபிளிங் எக்ஸ் இது வந்து குவாட்ரபிள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என் ரேட் வந்து 8 ஃபேக்டர் ஆகுது. அப்போ ரேட் வந்து என்ன செய்யுது 8 ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது ஒரு கான்செப்ட். அடுத்து குவாட்ரபிளி போத் எக்ஸ் அண்ட் இதையும் குவாட்ரபிளி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒய்யையும் அதை குவாட்ரபிளி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரேட் வந்து 16. ஃபைண்ட் அவுட் தி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ஒய்க்குடைய ஆர்டர் கேட்குறாங்க. வாட் இஸ் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு நம்ம ரேட்டை எழுதிடணும். ரேட் ஈக்குவல் டு rate of the reaction directly proportional to concentration of the reactant power m plus n. m plus n சொல்ல a power n வச்சுக்கலாம். இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. நம்ம ரேட் கான்ஸ்ட் அப்ளை பண்ணால் தட் இஸ் ரேட். இது ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்க. குவாட்ரபிள் அப்படின்னா வாட் இஸ் மீன்? செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1/4 x plus y gives product. செகண்ட் ஈக்குவேஷன் அது குவாட்ரபிள்னா 1/4. அப்போ ரேட்டில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்ன குவாட்ரபிள்னு நம்ம டிவைட் தானே பண்ணுவோம். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் டிவைட் எழுதுவோம். ஆல்ரெடி இங்கே டிவைடில் தான் இருக்குது. ஸோ 4 எக்ஸை மட்டும் 4x பவர் m, ஒய் அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து என்ன செய்யுது ஃபேக்டர் வந்து ரேட் வந்து 8 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அதோட வந்து 2 ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டோம். எக்ஸை மட்டும் குவாட்ரபிள் இன்க்ரீஸ் பண்ணுவோம், 1/4 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ரேட் என்ன இருக்கும்? 4x பவர் m, இங்கே ஒய் பவர் n. ஸோ கே இருக்கும். அப்போ வந்து ரேட் வந்து 8 ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அனதர் தேர்ட் ஃபேக்டர் குவாட்ரபிளி போத் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே 1/4. அப்போனா 4x 4 அடுத்து என்னது 4x 4y பவர் m n k. ஸோ இதில் வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ரேட் ஃபேக்டரு 16 இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் ஃபேக்டர் வந்து 16 இன்க்ரீஸ் ஆகுது. ஈக்குவேஷன் 3 1/4. ஸோ ரியாக்ஷன்ல வந்து 1/4, இதுவும் 1/4 ஆகும் அடுத்த ரியாக்ஷனில். ஸோ அப்போ அதெல்லாம் என்னது 4x 4y பவர் m m. ஸோ 3 ஈக்குவேஷன் எழுதி தெரிஞ்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் வச்சு குவாட்ரபிள்னா 1/4. ஓகே, ஸோ அப்போ ரேட் வந்து ஃபஸ்ட் நார்மல் எழுதிருக்கும், 2 எழுதிருக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய m அண்ட் என்னோட வேலையை கண்டுபிடிச்சி நம்ம m n பிளேஸ் ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு ஓவரால் ஆர்டர் சைஸ் கொடுத்துருவோம். ஸோ 3 ரியாக்ஷனா 3 ஃபார்முலா எழுதிட்டோம் அக்கார்டிங் டு ரேட் லா ஃபார்முலா. ஸோ அப்போ m அண்ட் என்னோட வேலையை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 and 2 கம்பேர் பண்ணுறோம். அதில் 2 divided by 1. ஸோ இது எப்படி எழுதிருக்குன்னு பார்த்தீங்களா? குவாட்ரபிள்ங்கிறதுல 4x y தான் இருக்கும். அடுத்து 16 ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதுவும் 4 இதுவும் 4x பண்ணியிருப்போம். இது நார்மல் ஃபேக்டரில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதி படிச்சிட்டோம். ஓகே, 2 divided by 1 8 rate divided by 1 rate equal to k 4x பவர் m. அடுத்து என்னது y பவர் m எழுதிட்டோம். கீழே உள்ளது என்னது x ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரேட் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த கே கேன்சல் ஆயிரும். இந்த y கேன்சல் ஆயிரும். இதில் ஒரே ஒரு x பவர் m இந்த x பவர் m கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 8 ஈக்குவல் டு 4 பவர் m மட்டும்தான் இருக்கும். 8 ஈக்குவல் டு 4 பவர் m தான் இருக்கணும். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிரும். 8 ஈக்குவல் டு 4 மட்டும் தான். கே எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த 4 பவர் m மட்டும்தான் இருக்கும். என்ன எல்லாமே கேன்சல் ஆயிருது. ஸோ இப்போ 8 ஈக்குவல் டு 4 பவர் m. அப்போ m ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? அப்போ என்னோட வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கணும். 8 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? 8 வந்து 2 பவர் 3னா 8 தானே. ஓகே, அப்போ 4 வந்து 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 2 பவர் 2m. அப்போ 2m ஈக்குவல் டு 3. மேலே பவர் இங்கே கீழே சேமாக இருக்கா? கீழே சேமாக இருந்தால் நம்ம பவர் உள்ள மட்டும் எடுத்துக்கலாமா? 2m ஈக்குவல் டு 3. 2m ஈக்குவல் டு 3. ஸோ m ஈக்குவல் டு 3/2. ஸோ தட் இஸ் ஆர்டர். எம்மோட வேல்யூ தான் அது 3/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கீழே சேமாக இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல் பேல பவரில் உள்ளது மட்டும் நம்ம சேமாக இருக்கும்போது நம்ம பவர் உள்ள மட்டும் எடுத்துக்கலாம். 2m ஈக்குவல் டு 3. ஸோ m ஈக்குவல் டு 3/2. ஸோ நம்ம ரெண்டே சேம் ஆகிற மாதிரி நம்ம எழுதணும். கீழே ரெண்டும் சேம். இங்கே 8 இருக்குது, இந்த 4 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டே சேம் ஆகிற மாதிரி போடலாம். 2 பவர் 3 இது 2 பவர் 2 எழுதினேன். அப்போ 2m ஈக்குவல் டு 3. ஸோ m ஈக்குவல் டு 3/2 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 divided by 2. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இது கேன்சல் ஆயிரும். இப்போ m மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஏபின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை xy கூட வச்சுக்கலாம்னா m என்னன்னு வச்சிருக்கேன், இல்லை nm கூட வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது தான். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 3 divided by 2. ஓகே, 3 divided by 2. 3 divided by 16 ரேட்டு, இது 8 ரேட்டு ஈக்குவல் டு k 4x ரெண்டுமே 4ல் இருக்கும். m பவர் என்ன இது 1 மட்டும் 4 இருக்கும். இப்படி எழுதிட்டோம். இங்கே ரேட் கேன்சல் ஆயிரும். இங்கே கே கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4x m ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ கே கேன்சல். அப்போ என்னது? ஸோ y n கேன்சல் ஆயிரும். இது என்ன இருக்கும்? 4 பவர் n தான் இருக்கும். 16/8 வந்து 2 ஈக்குவல் டு 4 பவர் n. 4 பவர் n தான். இது இங்கே கேன்சல் ஆயிருமே. ஸோ 4 பவர் n. ஸோ ரெண்டே சேம் பண்ணணும். ரெண்டே சேம் ஆகும். 2 ஈக்குவல் டு 2 பவர் 2 எழுதிக்கலாமா? 4 வந்து 2 பவர் 2 எழுதிட்டுருக்கோம். பவர் 2n. ஸோ ரெண்டே சேமாக இருக்குது. இப்போ 2n ஈக்குவல் இங்கே என்ன இருக்கணும்? 1. 2n ஈக்குவல் டு 1. இங்கே சேமாக இருக்க பதில் முதல்ல என்னது பவரில் 1 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 2 பவர் 1 தான். ஸோ அப்போ 2n ஈக்குவல் டு 1. n ஈக்குவல் டு 1/2. ஸோ ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் m plus n. m மேலே சம் ஆஃப் தி பவர் ஆட் பண்ணோம்னா m plus n.
ஸோ எம் ப்ளஸ் எம்மோட வேல்யூ 3/2, என்னோட வேல்யூ 1/2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 ஆன்சர். தட் இஸ் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதேமாரி அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி இண்டிவிஜுவல் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் யூசிங் கிவன் டேட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேலையை கொடுத்துட்டாங்க, இந்த ரிலேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO அண்டு Cl2. அடுத்தது ரேட்டோட வேலையும் கொடுத்துட்டாங்க, NOCl இனிஷியல் ரேட்டோடைய. அடுத்தது இனிஷியல் NOCl வேலையும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சாரி, தப்பாக எழுதிட்டோம். ரேட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ NO அண்டு Cl2 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் ரேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இந்த ரேட்டோடைய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் ரேட்டு, இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். எக்ஸ்பெரிமெண்ட் 1, இதோட கான்சன்ட்ரேட் 0.1, இதோட கான்சன்ட் 0.1. ஸோ அப்போ இந்த ரேட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம அதுமாரி ஆர்டர் எழுதணும். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு எழுதிக்கலாமா? அக்கார்டிங் டு ரேட்டில் அப்படி எழுதிங்க. ரேட் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பவர் M + N, M பவர் N இல்லை A B இல்லை C இல்லை N பவர் N வச்சுக்கலாம். இதான் ரியாக்டன்ட். NO அண்ட் Cl2 தான் ரியாக்டன்ஸ்னா ரேட்லாங்கிறது ரியாக்டன் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ K பவர் MN எழுதிட்டோம். ஸோ இப்போ ரேட், இதோட ரேட் வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ 7.8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 7.8 அப்படிங்கிறது இந்த 7.8 × 10⁻³ இனிஷியல் ரேட் 7.8 × 10⁻⁵. அப்புறம் இதோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இதை பார்த்து அப்படியே நம்ம ரேட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 7.2 × 10⁻⁵ K, இதோட வேல்யூ 0.1 M, இதோட வேல்யூ தான் 0.1. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டேபிள் காலத்தில் இருக்கும், ஒரு கொஸ்டினில் கிவன் டேட்டா. ஓகே, அடுத்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள், அதோட ரேட் வேல்யூ 3.1 ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள். 3.12 × 10⁻⁴ K, இதோட NOட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க 0.2 M, இதோட கான்சன்ட்ரேஷன் Clோட கான்சன்ட்ரேஷன் 0.1. ஸோ அதேமாதிரி அடுத்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.36 × 10⁻⁴, NOட வேல்யூ 0.2, 0.3 பவரில் M. இதெல்லாம் வேல்யூஸில் அந்த கிவன் டேட்டா பார்த்து இந்த அதுமாரி ரேட்டில் எழுதி 3 ஈக்குவேஷனாக 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக 1, 2, 3 வச்சுட்டோம். ஸோ as usual நம்ம என்ன செய்வோம், ஈக்குவேஷன் 2/1 நம்ம M அண்ட் N வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 2 என்னது 3.12 × 10⁻⁴, 1 வேல்யூ 7.2 × 10⁻⁵. K கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே என்ன 0.2 பவர் M, 0.1 பவர் N. புக்கில் NM கொடுத்துருப்பாங்க, நான் MN வச்சிருக்கேன், இது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, என்ன எடுத்துக்கிங்களோ அதையுமே எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 0.1 பவர் M, கேங்கிறது 0.1. ஸோ ஈக்குவேஷன் 2/1 பண்ணுறப்ப ஸோ இது K கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் 0.1 M கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 0.2 கீழே என்னது 0.1. ஸோ அதில் 0.2/0.1 பவர் என்னது Mன்னு போட்டிருக்கோம். ஸோ 0.2ல் 1 எத்தனை 0.1 இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் M என்ன 0.2/0.1 ஹோல் பவர் M. ஸோ 0.2 எப்படி இதெல்லாம் 0.2/0.1 ஹோல் பவர் M. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 தான் வரும். ஓகே, ஸோ இங்கே 2 வரும், சாரி 2 வருது, 2 பவர் M. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 வரும். எப்படி 4 வரும், மேலே 10⁻⁵ இருக்குது, மேலே 10⁻⁴ இருக்குது, கீழே 10⁻⁵ இருக்குது. ஸோ மேலே 10⁻⁵ போனால் +5 வரும், இப்போ 10 ஆயிரும். இப்போ 10 என்னது 31.2ல் 7.8 இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். 10⁻⁵ மேலே போனால் 10⁻+5, இங்கே 10⁻⁴ இருக்குது, 10⁻1 வரும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 31.72 வருது. 7.8ல் மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணால் 4 வரும். 4 = 2 பவர் M. இதனை கேன்சல் பண்ணால் 2 பவர் M இருக்கும். ஸோ இப்போ ரெண்டே சேம் பண்ணி எழுதணும், அப்படி தானே? அப்படி சேம் பண்ணி எழுதிங்க. ஸோ விடச்சிக்கலாம், இந்த எந்த வேல்யூ இருந்தால் 4 வர முடியும். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ 2வை எந்த ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வர முடியும். ஸோ இப்போ 2 பவர் 2 தான் 4 வர முடியும். ஸோ M = 2. ஸோ இப்படி இதெல்லாம் ரெண்டே சேமாக வரக்கூடமே எழுதிக்கலாம். 2 பவர் M 2. இந்த 4 எப்படி எழுதலாமா? ஸோ M = 2. ஸோ M = 2ன்னு இப்படி எழுதி வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எம்மோட வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் 3/2. 3/2 வச்சுக்கலாம். 3/2 அப்படின்னா 9.36 × 10⁻⁴ / 3.12 × 10⁻⁴. ஓகே, இதை டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு அதே மாதிரி தான் K 10⁻⁻2 பவர் M இது. ஓகே, அடுத்த கீழே 0.2/M. ஸோ இங்கே 0.1 இல்லை, கரெக்டாக M அடிச்சுக்கிங்க M. ஸோ அப்படி 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ K கேன்சல் ஆயிரும். ஸோ 0.2 கேன்சல் ஆயிரும், M கேன்சல் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிரும். மீது என்ன இருக்கும் 0.3/0.1 ஹோல் பவர் N.
ஸோ 0.3ல எத்தனை 0.1 இருக்கும் 3 டைம்ஸ் இருக்கும் ஸோ 3 பவர் என்ன ஸோ 9.3 3.12 என்ன கேன்சல் பண்ணால் 3 ஆன்சர் வரும் 3 ஈக்குவல் டு 3 பவர் என்ன ஸோ இப்போ இங்கே என்ன இருந்தால் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே 1 ரெண்டு சேமாக இருக்கும் ஸோ 3 பவர் 1 தான் 3 ஸோ n ஈக்குவல் டு 1 ஸோ ஆல்ரெடி 2 கண்டுபிடிச்சிருக்கோம் ஓவரால் ஆர்டர் ரிலேஷன்ஸ் m ப்ளஸ் என்ன mோட வேல்யூ 2 ப்ளஸ் 1 ஸோ ஈக்குவல் டு ஓவரால் ஆர்டர் ரிலேஷன்ஸ் இஸ் 3 ஸோ இது ப்ராப்ளம் பார்த்துருக்கலாம் ஓகே